இப்போ வந்து இங்கே என்னென்னா ஒரு 3 ஏசி ஓடணும் அப்படின்னா அவங்களுக்கு இன்வெர்ட்டர் ஏசியாக இருந்தால் அந்த 3 ஏசியும் கரண்ட்டு கட் ஆனாலும் சோலார்லேயே ஓடணும். கரண்ட்டு பில் வரக்கூடாது. இதுதான் மெயினான விஷயம். அப்போ சோலாரில் டைரெக்டாக ஓடக்கூடியது இருக்குது, கரண்ட்டு கட் ஆன பிறகு பேட்டரியில் ஓடக்கூடியது இருக்குது. இந்த மாதிரி 2 வயரிங் தனித்தனியாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு அதில் என்ன விதமான பிரச்சனைகள் வருது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது அந்த லோடு தான் ரொம்ப முக்கியமாக. இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு பேட்ரி போட்டிருக்கோம் 5 கிலோவாட் பேட்ரி அப்படின்னா அந்த 5 கிலோவாட் பேட்ரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 5 யூனிட் அதில் ஸ்டோர் ஆகியிருக்கும், நம்மளால் 5000 வாட்ஸ் ஸ்டோர் பண்ணி 5000 வாட்ஸ் அதிலேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு பேட்ரிக்குன்னு எஃபிஷியன்சி இருக்குது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் எஃபிஷியன்சி இருக்குது, ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சி இருக்குது, இந்த மாதிரி டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு இருக்குது. இந்த 3 ஃபேக்டர்ஸ் வந்து அந்த பேட்டரியை பாதிக்குது. அப்போ ஒரு 5000 வாட்ஸ் நீங்கள் ஒரு பேட்டரியில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா 51.2 வோல்ட்டு அந்த பேட்டரியோட வோல்டேஜ். அப்போ ஒரு 100 ஏஹெச் அதில் சேர்க்க முடியும். 5120 வாட்ஸ் அதில் வந்து உங்களால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஒரு 10%, அதேமாரி ரவுண்ட் ட்ரிப் எஃபிஷியன்சி 1%, அதேமாதிரி பேட்டரியோட எஃபிஷியன்சி 95%. இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது ஒரு பேட்டரியிலேருந்து அதிகபட்சமாக 4250லேருந்து 4300 வாட்ஸ் மட்டும்தான் அதிலேருந்து நம்ம எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 2 பேட்டரின்னா 8600 வாட்ஸ் நம்மளால் எடுக்கலாம்.